ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்ம மீட்பர் சபை ஊழியங்கள் மூலமாக என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிற தலைப்பு அவர் சர்வ வல்லமையுள்ளவர். எடுத்து என்னோட கூட படிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தம்மை காண்பித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் யூதருக்கு பயந்ததினாலே ஒரு வீட்டுக்குள்ளே, அவர்கள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்து அவர்கள் பயந்திருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் முன்னே சொன்னேன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். பாருங்க, அவர் மரித்த பிறகு யூதர்கள் போய் ரோமரிடத்தில் சொல்லுகிறார், அதாவது பிலாத்துவிடத்தில் சொல்லுகிறார்கள், அவர் உயிரோடு இருக்கும் பொழுது மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னார். ஆதலால் இப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு, எடுத்துக்கொண்டு போய் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லாதபடிக்கு அந்த கல்லறைக்கு காவல் வையும் என்று சொல்லும் பொழுது பிலாத்து சொல்லுகிறார், உங்களுக்கு சீஷர்கள் உண்டு, உங்களுக்கு ஆட்கள் உண்டு, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் வைத்து அந்த கல்லறையில் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அதற்கு பாதுகாவலாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எந்த போர் சேவகர்களோ அந்த கல்லறையை விட்டு இயேசு கிறிஸ்து வெளியே வருவதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது, சகலமும் அவரை கொண்டு அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதத்தில் நாம் படிக்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரே, அதே சமாதானத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். வெளியே வர முடியாதபடிக்கு பயந்து வீட்டுக்குள்ளவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த விதமான பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. தீமை உங்களை அணுகுவதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, யூதர்களுக்கு பயந்து இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர்களை சமாதானப்படுத்துகிறார், அவரை தைரியப்படுத்துகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறார், அவர்களுக்கு சமாதானத்தை சொல்லுகிறார், தைரியப்படுத்துகிறார். இருந்தாலும் அவர்கள் பலப்பட்டதாக இல்லை, மீண்டும் அதே பயத்துக்குள்ளே இருக்கிறது போல நாம் காண்கிறோம். 26ஆம் வசனத்தில் 8 நாளைக்கு பின்பு மீண்டும் இயேசு வருகிறார். முதல் முறை வரும் பொழுது தோமா இல்லை, இப்பொழுது தோமா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இயேசு வந்து சொல்லுகிறார், பயப்படாது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தம்முடைய சீஷர்களை பலப்படுத்த, தைரியப்படுத்த, அவர்களை ஆளுகை செய்ய, அவர்களை கர்த்தருடைய ஊழியத்துக்காக எழுப்பி நிறுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னதான் தைரியப்படுத்தினாலும் இந்த சூழ்நிலையை விட்டு என்னால் வெளியில் வர முடியல பிரதர், இந்த பிரச்சனையை என்னால் மறக்க முடியல, இந்த வேதனையை என்னால் கடந்து வர முடியல, என்னுடைய இழப்புகளை என்னால் மறக்க முடியல, நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஒரு நண்பனை போல உயிருக்கு உயிராய் நம்பினேன், ஆனால் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சமாதானம் உண்டாவதாக. உங்கள் துக்கங்கள், உங்கள் கவலைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் ஏமாற்றங்களுக்கு
கர்த்தர் இந்த வேளையிலே ஒரு விடுதலையை தருவாராக, உங்களை தைரியப்படுத்துவாராக. மீண்டும் மீண்டும் அப்ப தம்முடைய சீஷர்களை பார்க்க வந்தார். காரணம், அவர்களை தைரியப்படுத்த வேண்டும். சோர்ந்து போய் இருக்கிற, பயந்து போய் இருக்கிற, இனி அவ்வளவுதான், வெளியவே வர முடியாது, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று நிலைமையில இருந்த தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாளளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்முடைய வல்லமைகளை அவர் நிரூபித்து கொண்டிருந்தார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தைரியமாக வரைக்கும், நீங்கள் பலனடைகிற வரைக்கும், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டுதான் இருப்பார். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி கொண்டுதான் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை வழங்கி கொண்டுதான் இருப்பார். ஆனால் சர்வ வல்லமை உள்ளவர் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ளவராக, எல்லாவற்றையும் செய்ய அதிகாரமுடையவராக வெளிப்பட்ட கர்த்தர் இன்றைக்கு நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் முன்னே சொன்னேன், பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எந்த போர் சேவகர்களோ அவர் அந்த கல்லறையில் இருந்து வெளியே வரக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்த முடியவில்லை. எதை ஒன்றும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு போட்டு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறார். பாருங்க, தம்முடைய சீஷர்களை தைரியப்படுத்தி அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது ஒருபுறம். இந்த யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ரோம அரசாங்கமும் இந்த சீஷர்களை எப்படியாகிலும் பயமுறுத்த வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்கள் எழும்பக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ தடைகளை கொண்டு வந்தார்கள். பாருங்க, யாக்கோபை சிறைச்சேதம் பண்ண பிறகு அது யூதர்களுக்கு பிரியமாக இருந்ததுனால பேதுருவையும் சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை 4 காவல் அறையில, 4 காவல்கள் உள்ளக்கூடிய ஒரு அறையில அவரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 4 காவலையும் கடந்து கர்த்தருடைய தூதன் அந்த அறைக்குள்ளே வந்து பேதுருவை தட்டி எழுப்பி அவனை பலப்படுத்தி அந்த 4 காவலையும் கடந்து வரும் பொழுது, 1ஆம் காவல் 2ஆம் காவலை கடந்து நகரத்துக்கு வெளியே வருகிற வேளையில ஒரு பெரிய இரும்பு கதவு அது தானாய் திறந்ததாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா? அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. நான் 19ஆம் வசனத்தை படிக்கிறேன். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, சிறைச்சாலை பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கும், காவலாளர்கள் வெடித்திருக்கிறதை கண்டு ஆச்சரியம். எனக்கு அன்பாத தேவ பிள்ளைகளே, பூட்டப்பட்ட கதவுகளை திறக்க கர்த்தருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு மகிமை உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பூட்டப்பட்ட கதவுகளை திறந்தார். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்கள் நடந்தது. பொறாமையினாலே அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் வைத்தார்கள், அவர்களை ஒடுக்க நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கிறோம், பேதுருவை கொலை செய்யும்படியா சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, திருச்சபையால் பேதுருக்காக ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலையிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பேதுருவை விடுவித்து 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறவண்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை காவல்! பேதுரு வெளியே வரக்கூடாது, அப்போஸ்தலர்கள் வெளியே வந்துவிடக்கூடாது, கர்த்தருடைய சீஷர்கள் எழும்பி விடக்கூடாது, அவர்களை எப்படியாயிலும் சிறுமைப்படுத்த வேண்டும், அவர்கள் இந்த ஊழியத்தை புறக்கணித்து ஓட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ரோமர்களும் யோசிக்கிற வேளையிலே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்க நினைத்த வேளையிலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார்.
தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய சீஷர்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலருடைய கரங்களினாலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. நகரத்தின் இரும்பு கதவு தானாய் திறவுண்டது. தேவ பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம், பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலைகளே அடி அடி என்று அடித்து அவர்களை தொழு மரத்தில் தொங்க விட்டிருக்கிறார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதிக்கிற வேளையிலே அஸ்திபாரம் அதிர்ந்தது. அநேகருடைய கட்டுகள் கட்ட விழுந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை தடுத்து நிறுத்த ஒருவனால முடியாது. அவருடைய வல்லமை எதிர்த்து நிற்க ஒருவனால முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? அவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண அவருக்கு வல்லமை உண்டு. நீங்கள் முடியாத, எது நடக்காது, எது முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அதை செய்து முடிக்க என் தேவனாக கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எகிப்திலிருந்து விடுதலை பெற்று புறப்படுகிற வேளையிலே சிவந்த சமுத்திர தண்டையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். மறுபுறம் பார்வோனுடைய பிரதானமான 600 ரதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு வருகிறது. ஜனங்கள் எல்லாம் பரிதபித்து முறுமுறுக்கிற வேலைகளை, மோசைக்கு விரோதமாக பேசுகிற வேலைகளை மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர், மோசே, உன் கைகளில் இருக்கிறது என்ன கோல்? அதை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராக சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். அவர்களை பின்தொடர்ந்த பார்வோனுடைய சேனை தண்ணீரிலே முழுகி மாண்டு போனது. தம்முடைய சத்துருக்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சங்கரித்து போட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை, அமலேக்கியரை, கிழக்கத்தை புத்தரை முறியடிப்பாய் என்று சொல்லி கிதியோனுக்கு வாக்கு பண்ணினார். கிதியோனை எதிர்த்து வந்த கூட்டம் திரளான கூட்டம், கடற்கரை மணலை போல ஜனங்கள் இருந்தார், எண்ணிக்கை இல்லாதிருந்தார்கள். அவர்களை எதிர்க்க முடியுமா? கிதியோன் பயப்படுகிற வேளையில சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளிடுவார். உங்க குடும்பத்தில சமாதானத்தை கட்டளிடுவார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை விசுவாசிப்போம். நீங்க எப்படிப்பட்ட பூட்டப்பட்ட நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை, தலைகீழாக கட்டப்பட்ட நிலைமை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க கட்டுகளை அவிழ்க்கும்படியா 4 காவலையும் கடந்து வந்து தம்முடைய சீஷர்களை வெளியே கொண்டு வந்த கர்த்தர் உங்களையும் அவர் வெளியே கொண்டு வருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம். உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறதற்காக சொல். தேவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவர். தேவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. பயத்தோடும் திகிலோடும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக. பயப்படாதே என்று சொல்லி சீஷர்களை தைரியப்படுத்தி 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அப்போஸ்தலர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக இடைப்பட்ட கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து வருகிற எல்லா கண்ணீர், கவலைகள், வேதனைகளை விடுதலையாக்கும்படியா கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் உள்ளே வருவீரா. பூட்டப்பட்ட இடங்களிலே, கட்டப்பட்டிருக்கிற இடங்களிலே, உபத்திரவத்தை அனுபவிக்கிற இடங்களிலே என் தேவனாக கர்த்தர் கடந்து வந்து விடுதலை கொடுக்க முடியாது. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடப்பதா மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.